வணக்கம். ஓம் நமச்சிவாய. நடைப்பயிற்சின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரிய வருது இந்த நாளில். எனக்கும் சுகர் ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இருக்கும்போது டாக்டர்ஸ் வந்து டெய்லி நடைப்பயிற்சி ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்க அப்படின்றாங்க. காலையில் இந்த இளம் வெயிலில் அப்படி நம்ம நடந்து போகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுகர் லெவலும் குறையுதுங்க. அதுக்கப்புறம் மார்னிங்கில் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, சம்திங் ஏதாவது உணவு சாப்பிட்றோம். அந்த உணவு சாப்பிட்ட பின்னால் ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் மைல்டாக வாக் பண்ணால் போதுங்க. ரொம்ப ஒன்றும் எஃபெக்ட் போட்டு ஓட வேண்டாம், குதிச்சு போக வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு 15 மினிட்ஸ் தொடர்ந்து நடந்திங்கன்னா சுகர் லெவல் நல்லா குறையுதுங்க. இது வந்து என் அனுபவபூர்வமான உண்மை. நான் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். மார்னிங்கில் ஒரு 15 மினிட்ஸ், அதாவது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் லஞ்சு சாப்பிட்டு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நடப்பேன். தொடர்ந்து நடக்கணும், உட்காரக்கூடாது. அதுக்கப்புறமா டின்னருக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடப்பேன். இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இந்த சுகர் லெவல் வந்து நிஜமாகவே குறையுதுங்க. நீங்களும் அது மாதிரி பண்ணி பாருங்களேன், சரிங்களா? எல்லாருமே பெனிஃபிட் அடையணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம். இது நானாக கண்டுபிடிச்சி செய்யலைங்க. நிறைய டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். நடைப்பயிற்சி எவ்வளோ முக்கியம்னு நான் உணர்ந்து செஞ்சுக்கிட்டுருக்கேன். காலில் வந்து சாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களாம்மா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் நடந்தாலே வலிக்கும், அடிப்பாதெல்லாம். அதனால் அந்த வலி கம்மியாகிறதுக்காக நான் வந்து காலில் சாக்ஸ் போட்டுட்டு நடக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி காலை நல்லா ரிசர்வ் பண்ணி நடங்க, சரிங்களா? நீங்களும் நடைப்பயிற்சி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இதனால் பெனிஃபிட் அடைவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.